ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதம் 24ஆம் நாள், தமிழ் மாதம் மாசியுடைய 12ஆம் நாள், கிழமை அதே போல் நாளை நாள் செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரண செவ்வாய்க்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிரடியான ஒரு சிறப்பு நட்சத்திரமானது வந்திருக்கு. அதோடு கிரகங்களும் நாளை நாள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய நாளில் சில பரிகாரங்கள் நாம் செய்கிறது உடனடியாக நமக்கு வெற்றியை தேடித்தரும். அதுவும் கடனில் இல்லாத வாழ்க்கை தான் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு மெயினான வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கையை அமைவதற்கு கண்டிப்பாக பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய நாளில் பரிகாரம் செய்யணும். அந்த மாதிரி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் தீர்வதற்கு இந்த நாளில் இந்த பரிகாரம் மட்டும் செய்தாலே போதும். இந்த பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம், இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. கடன் உங்களுக்கு இருக்குதுன்னா கடனுக்காக இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம். யார் செய்தாலும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இது ஒரு உதவியான பரிகாரமாக இருக்கும். ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. நான் இந்த பரிகாரம் மட்டும் இல்லை, எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு மூலாதானமே நம்பிக்கை தான் போடணும். அதனால தான் எல்லா பரிகாரத்துக்கும் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பலிக்காதுங்கிறத நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, கடன் தீர்க்க செவ்வாய்க்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த உச்ச பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வழிபாடு என்பது நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழிபாடாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட மாசி செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல இருக்கிறது. அதில் கடன் தொடர்பான பிரச்சனை முற்றிலும் நீங்க வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் இந்த பரிகாரங்களை நாம் செய்வது நல்லது. அந்த வகையில் உப்பு இருக்குல்ல, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோமே, அந்த உப்பு வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ கடன் தீர்க்கக்கூடிய உப்பு பரிகாரம் நாளை நாள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக திகழ்வது செவ்வாய்க்கிழமை. ஒருவருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவருக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் இல்லை என்று அர்த்தம். அதனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் பகவானின் அருளால் அவர்களுடைய கடன் பிரச்சனை தீரும். அதனால தான் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதியான முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் பலரும் வழிபாடு செய்கிறாங்க. அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையான நாளை நாள் இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரையான 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் செய்துவிட வேண்டும். இதற்கு முதல்ல ஒரு சுத்தமான கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கிண்ணம் நிறைய கல்லுப்பை பரப்பி கொள்ளுங்க. அந்த கல்லுப்புக்கு மேலே 27 மிளகுகளை தூவி விடுங்க. பிறகு அதன் நடுப்பகுதியில் ஒரு கட்டி கற்பூரத்தை வைத்து கொள்ளுங்க. ரெடி பண்ண இந்த கிண்ணத்தை நம்மளுடைய நிலைவாசல் மூலையிலையோ அல்லது குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாகவோ வைத்து விட வேண்டும். இரவு முழுவதும் இது அதே இடத்துல இருக்கட்டும். மறுநாள் காலையில் இவை அனைத்தையும் ஒரு சிவப்பு நூறு துணியில் மூட்டையாக கட்டி கிழக்கு பார்த்தவாறு நாம் நின்று கொண்டு நம்மளுடைய தலையை வலமிருந்து இடமாக 3 முறையோ இடமிருந்து வலமாக 3 முறையோ சுற்றி ஓடக்கூடிய நீரில் போட்டுவிட வேண்டும். ஒருவேளை அருகில் ஓடக்கூடிய நீர் இல்லை என்பவர்கள் உப்பு கொட்டி வைத்திருந்த கிண்ணம் இருக்கும் அல்லவா, அந்த கிண்ணத்தில் தண்ணீரை பிடித்து அதில் உப்பை கொட்டி விட வேண்டும். மிளகையும் கற்பூரத்தையும் ஒரு அகல் விளக்கில் வைத்து எரித்து விட வேண்டும். தண்ணீரில் உப்பு முழுமையாக கரைந்ததும் அதை கால்படாத இடத்துல ஊற்றிவிட வேண்டும். இந்த முறையில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக விலகுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதோடு செய்தோம் என்றால்தான் அதனுடைய பலனை நம்மால் பெற முடியும். அதே போல் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு அமைதியாக இருக்காமல் உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்குரிய முயற்சிகளை
மேற்கொள்ளும் பொழுது அந்த முயற்சிகளுடைய பலனால், பரிகாரத்தின் பலனால் விரைவில் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து அனைவரும் பயன்பெறுங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க மெயினாக நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நாளைய செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிகளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனையே சொல்ல போகிறேன். அதையும் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறந்த நாளாக இருக்குது. எதிர்பாராத பணம் கையை வந்து சேரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு எதிர்காலத்தில் பெரிய அளவில் இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கும். புது முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். சூரிய பகவானை வணங்கிவிட்டு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. வெற்றிக்கு நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக மாறலாம். அப்புறம் ரிஷபராசி, உங்கள் ராசிக்கு சுகபோக வாழ்க்கை இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், சந்தோஷமான வாழ்க்கை என்று நாளை நாள் இனிமையாக நகர்த்தி செல்வீங்க. மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும். எதிரி தொல்லை விலகும். சுப செலவு ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். அப்புறம் மிதுன ராசிக்கு நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். புது மனிதர்கள் அறிமுகம் புது அனுபவத்தை கொடுக்கும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நல்லபடியாக நடக்கும். சுப செலவு ஏற்படும். வேலையில் வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் கடகராசிக்கு கவனமாக செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதிகமான வேலை பளுவை இழுத்து போட்டு கொள்ள வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தேவையான அளவு ஓய்வு எடுப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. வேலையும் வியாபாரமும் சுமூகமாக எப்போதும் போல நடக்கும். அப்புறம் சிம்ம ராசியை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க. திறமையாக சிந்திப்பீங்க. சுறுசுறுப்போடு செயல்படணும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவு ஏற்படும். நீண்ட நாள் பிறந்த நண்பர்கள் உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. அப்புறம் கன்னிராசியை பொறுத்தவரை போட்டி பொறாமை நிறைந்த நாளாக இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் நிதானம் தேவை. பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் தேவை. எந்த பிரச்சனைக்கும் பயந்து மனசுடைந்து உட்காரக்கூடாது. அனுபவசாலிகளுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். அப்புறம் துலாம் ராசி, உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரப்போகுது. மகாலட்சுமி தேவையான அளவு உங்கள் கையில் தங்குவாங்க. வேலையில் வியாபாரத்தில் நல்ல சுறுசுறுப்பு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்த நாளாக இருக்கும். உடல் உபதைகள் நீங்கும். ஆரோக்கியம் சீராகும். அப்புறம் விருச்சிக ராசி, உங்கள் ராசிக்கு கவனக்குறைவாக எந்த வேலையும் செய்யக்கூடாது. முக்கியமான வேலை இருந்தால் ஒரு பேப்பரில் தேவையான விஷயங்களை எழுதி வைத்து கொள்ளுங்க. முக்கியமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் முக்கியமான பொருட்களை கவனமாக எடுத்து செல்லுங்க. மறதியினால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதை. அப்புறம் தனுசு ராசிக்கு மனது தெளிவடையும். பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிமையான முறையில் வழிகள் பிறக்கும். கடன் சும குறையும். அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்பதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். பெரிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு கூட சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுத்து விடணும். இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவது நல்லது. அப்புறம் மகர ராசிக்கு சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கையில் எடுக்காதீங்க. சந்தேகத்தோடு ஒரு வேலையை செய்யாதீங்க. வேலை வியாபாரத்தில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகள் வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்கட்டும். அப்புறம் கும்பம் ராசி, உங்கள் ராசிக்கு நலமான சுகமான நாளாக இருக்கும். முக்கியமான பொறுப்புகளை சரியாக செய்து முடிக்கணும். குறிப்பாக வீட்டை சுத்தம் செய்வது, பழுது போன பொருட்களை சரி செய்வது என்று உங்களுக்கான கடமைகளை சரிவர செய்து முடித்துவிட்டு மன நிம்மதியை அடையணும். வேலையிலும் வியாபாரத்திலும் அதிக அக்கறை காட்டணும். நல்லது நடக்கக்கூடிய நாள். கவலைப்பட வேண்டாம். அப்புறம் ஃபைனலாக மீனராசிக்கு ஆர்வத்தோடு செயல்படணும். உங்களுடைய கடமைகளை சரிவர செய்யணும். முடிக்க முடியாத வேலைகளை கூட செய்து முடிக்கிறது நல்ல பெயர் வாங்குவீங்க. வேலையில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்தில் நிதானம் தேவை. பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு கஷ்டம். ஸோ இது உங்கள் ராசிக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையோ அவங்கவுங்க ராசிகளுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட ஆன்மீக தொல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.